வணக்கம். நான் உங்கள் வரம் செந்தில் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்கன்னு நம்புறேன். நம்ம வரமாட் சேனல்ல பாத்தீங்கன்னா புகையிலை அடுப்பை பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு புது ப்ராடக்ட் நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம வரம் சஸ்டைனபிள் சொல்யூஷன்ல பாத்தீங்கன்னா G5, G10, G15, G20, 25ன்ட்டு ஒரு 5 மாடலை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அது ஹோட்டல் ஓனர்ஸ் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஆனா எல்லாரும் என்கிட்ட அடிக்கடிக்கு கேட்ட ஒரே கேள்வி, இப்ப இல்ல ரொம்ப வருஷமா கேட்டு இருக்க ஒரே கேள்வி, சார் நாங்க வந்து சமைக்கிறதுக்கான கேஸ் செலவை மிச்சப்படுத்திட்டோம். ஆனா இன்னும் முக்கியமான செலவு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 விஷயம் ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொன்னாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தோசை தவா. ஏன்னா சாதாரணமா ஒரு தோசை தவா பார்த்தீங்கன்னா தோசை தவாவும் இந்த டீ அடுப்பு காலகட்டத்தில் டீ காஃபி போடுறாங்க இல்லையா, அந்த பர்டிகுலர் இது 2 மட்டும்தான் இடைக்காத்தால முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் இந்த 2 அடுப்பு மட்டும்தான் எல்லா ஹோட்டல்லையும் கடைசியாகவும் நிறுத்துவாங்க. அப்போ இதுக்கான எல்பிஜி செலவுன்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக செலவாகுது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் மேலாக எனக்கு நான் ரொம்ப தொடர்ந்து இருக்கு. அதோட வெளிப்பாடு தான் புகையில்லா தோசை தவா நம்ம லான்ச் பண்றோம். இது இல்லாம அடுத்தடுத்த வருஷம்ல புகையில்லா டீ பாய்லர்ஸும் லான்ச் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே ஃபியூச்சர் நம்ம ஒன்னொன்னா நம்ம வரம் சஸ்டைனபிள் சொல்யூஷனை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா அந்த மாதிரி அடுப்பு கிடைக்கும். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா வெளியில அவுட்ரு வந்து எஸ்எஸ் கொடுத்துருக்கோம். இந்த எஸ்எஸ் உள்ள பார்த்தீங்கன்னா கிளாஸ் உள் இருக்கும். ஸோ கிளாஸ் உள்ளனால என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா இங்கே நின்று சமைக்கிற மாஸ்டருக்கு ஹீட்டே தெரியாது. ஓகேங்களா? அது இல்லாமல் வேற சாலிடா எல்லா ஆங்கிள் எல்லாமே எம்எஸ்ல ஹெவி கேஜில் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபீடிங் ஏரியா. ஸோ இந்த ஃபீடிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கட்டை நீங்கள் சின்ன சின்னதாக போடணும் அவசியம் கிடையாது. பெரிய கட்டை நீட்டு நம்ம சவுக்கு கட்டையோ எந்த கட்டை இருந்தாலும் அந்த கட்டையே உள்ளே போடலாம். போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம பற்ற வச்சிடணும். இது பார்த்தீங்கன்னா சாம்பல் ட்ரே. ஸோ இன்னைக்கு சாம்பல் வந்துச்சு அப்படின்னா இது வழியாக வந்து சாம்பல் வந்து நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். ஸோ இது அது ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ கட்டையை போட்டு இதை டைட்டாக லாக் பண்ணிக்கலாம். இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் நம்ம வச்சுருக்கோம். இன்கேஸ் கஸ்டமருக்கு வந்து தோசை ஒரு வெளியில தான் கவுண்டர் வெளில இருக்கு, அப்போ அவங்களுக்கு ஏதாவது சூடு பற்றக்கூடாதுன்றதுக்கோசம் இந்த பக்கம் இருக்க எஸ்எஸ் பாடிலையுமே வந்து நம்ம கிளாஸ் உள் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் அகெயின் இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் தெரிக்கிறது அதெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு கண்ட்ரோல்டாக இருக்கிறதுக்கு இதுலேயும் பக்கா எஸ்எஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேடான மெட்டீரியலில் 304 மெட்டீரியல் தான் இந்த எஸ்எஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சிம்னி. ஏன்னா எக்ஸஸ் ஹீட்டு அந்த சில ஃப்ளூ கேஸ்ன்னு சொல்லுவோம், கண்ணுக்கு தெரியாத பகுதியில். அதாவது நம்மளோட அடுப்பு கான்செப்டில் பார்த்தீங்கன்னா புகை கண்ணுக்கு தெரியாது, ஆனால் எஸ்கேப் கேஸ் ஆர் ஃப்ளூ கேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கேஸ் கண்டிப்பாக வரும். அதில் ஒரு ஹீட் இருக்கும். சில டைமில் லைட்டாக கண் எரிச்சலுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால இந்த இடத்துல இருந்து அவுட்லெட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ப்ளோயர் வரும். அந்த ப்ளோயர் உங்களுக்கு தனியாக காட்டுறேன், அதை ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல இந்த ப்ளோயர் நம்ம அதே மாதிரி ஹீட்டை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். ஸோ இந்த வழியாக தான் அந்த ப்ளோயரில் காற்று உள்ளே போகும். ஸோ இந்த இதை தூக்கினீங்கன்னா உள்ள வந்து அந்த ஃபுல்லாக கட்டை போட்டு அரிச்சு அந்த கங்கு இருக்கிற இடம் எல்லாம் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிராமிக் சிமெண்ட் கோட்டிங் கொடுத்துருக்கோம். அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபயர் பிரிக்ஸ் வச்சுருக்கோம். ஃபயர் பிரிக் வச்சு பூசி அதுக்கு மேலே சிராமிக் சிமெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல ஒரு ஹீட்டை வந்து உள்ளே அப்படியே வச்சுக்கும். தவாவும் ரொம்ப நேரம் சூடாக இருக்கும். ஸோ இந்த அடுப்போட ஸ்பெஷாலிட்டி அதுதான். செலவும் ரொம்ப கம்மி. ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணோம்னா அவ்வளோ ஹாப்பி ஆகிடுவாங்க கஸ்டமர்ஸ். இது ஒரு கஸ்டமர் எனக்கு வேணும்னு கேட்டு 15-20 நாள் ஆனாலும் பரவாயில்ல சார் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்டார். ஸோ அவர் கேட்டதன் பேரில் அவருக்கோசம் இந்த ஆர்டர் போகும்போது பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி அனுப்புறதுக்கு முன்னாடி பேசுவோம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த ஒரு ஷூட் பண்ணிட்டுருக்கோம். இந்த மினி தோசை கூடயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி 12 வோல்ட்டு ப்ளோயர் கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த நல்லா பவர்ஃபுல் ப்ளோயரு 6 ஆம்ப்ஸு. இதுதான் இதே ப்ளோயர் தான் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 கிலோ அரிசி வடிக்கிறதுக்கு, அதாவது 400லேருந்து 500 பேருக்கு சமையல் பண்ணுற அந்த பெரிய கமர்ஷியல் அடுப்புலையும் இதே ப்ளோயர் தான் கொடுப்போம். இது ஆம் வந்து எக்ஸ்டெண்டட் மெட்டல் ஆம், எம்எஸ் மெட்டல் ஆம் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஹீட் இருக்கக்கூடாதுன்ட்டு இது இந்த கண்ட்ரோலர் டீ கூட்டுறது குறைக்கிறது, ஹீட்டை குறைக்கிறது கூட்டுறது இதை பார்த்துக்கலாம். இதை வந்து அப்படியே இதில் ஜஸ்ட்டு சொருவிட்டு ப்ளக்இன் பண்ணணும். வழக்கம் போல் அதே உங்களுக்கு டூஸ் அண்ட் டோன்ஸ் தான். சமையல் வேலை முடிஞ்சோடனே மறக்காமல் இந்த ப்ளோயரை எடுத்துடணும். இதுதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். உங்களுக்கு இப்போ நம்ம இந்த மினி தோசைவா வேணும்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு இமீடியட்டாக ஃபோன் பண்ணுங்கள். அதில் இந்த ஒரு சைஸ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக என்ன சைஸில் வேணுமோ நம்ம அந்த சைஸில் பண்ணி கொடுக்க முடியும். ஆனால் இது எல்லாமே மேக் டு ஆர்டர் தான். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட உங்களோட ரெக்யர்மெண்ட் தெரிஞ்சு நாங்கள் உங்கள்கிட்ட டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். ஸோ ப்ரொடக்ஷன் டைம் கொஞ்சம் எடுக்கும். மற்றபடி உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக நாங்கள் அழகாக பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு ஹோட்டல் தொழிலில் நீங்கள் ரொம்ப நாளாக பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ண முடியாமல் திணறிட்டு இருக்க ஒரு ஹோட்டல் முதலாளியாக இருந்தாலும் சரி, இல்லை புதிதாக ஹோட்டல் தொழில் ஆரம்பிக்க போகிறாலும் சரி, நம்ம வரம் சஸ்டைனபிள் சொல்யூஷனோட புகையில்லா அடுப்பும் இந்த தோசை தவாவும்
இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். உங்களுக்கு கேஸ் செலவு என்ன ஆகுதோ அந்த செலவை அப்படியே லாபமா மாத்திடலாம். அதாவது உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் தொகை செலவுன்னு சொல்லிட்டு நீங்க மாசம் மாசம் கணக்கு எழுதுறீங்க. அந்த செலவு என்னவோ அந்த உங்க இனிமேல் இதுக்கு வாங்கின அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செலவு வந்து உங்களுக்கு லாப கணக்கில் போகுது. செலவு வந்து லாபமாக மாற்ற போகிறோம். அதுதான் ஒரு முக்கியமான வரப்பிரசாதம்னு நம்ம சொல்றோம். இதே மாதிரி நிறைய R&D பண்ண புது புது ப்ராடக்டை அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களிடம் விடைபெறுவது வரம் செந்தில். கஸ்டமருக்கு தோசைவா டெலிவரி போகுது. நம்ம செங்கல்பேட்டில் ஒரு ஹோட்டல் போகுது.